திமுகவின் கதை முடிந்தது. தேதி குறித்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் திமுகவை எதிர்த்து எப்படி அரசியல் செய்யலாம் என விஜய் பல நகர்வுகளை எடுத்திருக்கிறாராம். விஜய்க்கு எதிராக திமுக எடுத்த சில அரசியல் அஸ்திவாரங்களை இப்போ அதே பாணியில் திமுகவுக்கு எதிராக விஜய் எடுக்க போகிறாராம். அடுத்த மாதம் 17ஆம் தேதி திமுக முப்பெரும் விழா நடக்கிறது. தேர்தலுக்காக நடக்க போற விழா, அதுவும் குறிப்பாக குங்குமல்லத்தில் நடக்க போகிறது. இதனால் திமுக ரொம்ப கவனம் செலுத்தி வருகிறது. கிட்டத்தட்ட 2026 பிரச்சாரத்துக்கு துவக்க மேடையாகவும் கரூர் முப்பெரும் விழா இருக்க போகிறது. அதே செய்யும் ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க துவங்கி இருக்கிறார். ஏற்கனவே அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை தமிழ்நாடு முழுக்க பேச வச்ச விஜய் வரும் 17ஆம் தேதி பெரியார் புத்தக வெளியீட்டு விழா தேதியும் கொடுத்திருக்கிறார். அம்பேத்கரத்தை வெளியிட்ட நிறுவனமே பெரியார் புத்தகத்தையும் வெளியிடப் போகிறது. இதில் பெரியார் புத்தகத்தை விஜய் வெளியிட வாங்க போறதுதான் இங்கே சஸ்பென்ஸாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அம்பேத்கரத்தை விஜய் வெளியிட திருமாவளவன் வாங்கி இருக்கிறதாக அப்போதே பேசப்பட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனா திருமாவளவன் அம்பேத்கரோட பேரன் புத்தகத்தை வாங்கிட்டாரு. பெரியார் புத்தகத்தை விஜய் கிட்ட வாங்க போறதை விஜய் தரப்பு தேடிக்கிட்டு இருக்காங்களாம். இந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் திமுகவுக்கு எதிராக விஜயோடைய விமர்சனங்கள் கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டை விட டபுள் மடங்கு விமர்சனங்களை திமுக மீது வைக்க இருக்கிறாராம் விஜய் அவர்கள். ஏற்கனவே மதுரை மாநாட்டிலே அங்கிள் திஸ் இஸ் வெரி ராங் அங்கிள் என ஸ்டாலின் அப்பா அவர்களை பிரச்சாரத்தை தவிடுபடியாக்கிய விஜய் இம்முறை என்ன செய்ய காத்திருக்கிறார் என அண்ணா அறிவாலயமே அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தேர்தல் வரைக்கும் திமுகவை எதிர்த்து எப்படி அரசியல் செய்யலாம்னு சில முக்கிய முடிவுகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறாராம் நமது விஜய் அவர்கள் அப்படின்னே கூட. வருகின்ற 17ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 17ஆம் தேதி கரூரிலே பாத்தீங்க அப்படின்னா முப்பெரும் விழா நமது திமுகவின் சார்பாக நடைபெற இருக்கிறது. அந்த மாநாடு நமது கனிமொழி கூட மிக முக்கிய பொறுப்புகள் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியிடுகிறது. அதே நாளில் விஜயும் ஒரு விழாவை நடத்த போகிறார். மதுரை மாநாட்டிலே வந்த கூட்டத்தை விட அதிகப்படியான கூட்டம் அந்த இடத்திற்கு வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.